ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்தமான மோத்திச்சூர் லட்டு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு ஈஸியும் கூட. இப்போது நீங்கள் ஒரு கடாயில் 1.25 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. அதோட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அதோட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க. இப்போ அதில் கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு ஊற்றி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதோட 1.5 கப் தண்ணி சேர்த்து அதோட கொஞ்சம் ஃபுட் கலரும் ஏலக்காய் தூளும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்ஸில் கலந்துக்கோங்க. இப்போ அதை எண்ணெயில் பஜ்ஜி மாதிரி சும்மா பொரித்து எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், பரவாயில்ல. இப்போ அதை நல்லா ஆறின உடனே மிக்சியில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாகில் அதை சேர்த்து நல்லா கெட்டியாக பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து முந்திரி பருப்பு அல்லனா வெள்ளரிக்காய் விதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆறின உடனே லட்டு மாதிரி பிரித்து எடுத்தால் அருமையான மோத்திச்சூர் லட்டு ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.